ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி. என் கூட இருக்கிறது ஒரு சோகமான நொந்து போன கௌதம். இப்படி இருக்கீங்க? என்னடா இவன் சிரிக்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. நான் நம்ம நிலைமைய பார்த்து சிரிக்கல, கௌதம பார்த்து சிரிக்கிறேன். என்ன ஆச்சு? எப்படி இருக்கீங்க? நீ ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நான் எதுக்கு 3 மேட்சுக்கு அப்புறம் சில்லறை விட்டு செதற விட்டேன். இதெல்லாம் பாக்கணும். எல்லாரும் சொல்றானுங்க, அப்பா 40 பேர் நிக்க வச்சு பாஸ் போடுறாப்ல, அந்த ட்ரையாங்கிள் வருது, இந்த டாக்டிக்ஸ் வருது, வாவ் இதெல்லாம் நம்ம பார்த்ததே லிவர்பூல் அப்படின்னானுங்க. எனக்கு அப்பவே டே ஓவரா போறீங்களா, பொறுமையா இருங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ கேட்டானுங்களா, இஷ்டத்துக்கு பேசினானுங்க. எனக்கு அப்பவே ஐயோ கேட்டானுங்க பேசினது நீங்களும் தானே? அது நானும் தான் சேர்ந்துதான் பேசினேன். நானும் என்னை சேர்த்துதான் பேசினேன். சில்லறையெல்லாம் சதற விட்ட இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி வேற லெவல்ரா, ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் பொழந்துகிட்டு வந்தோமே, நாட்டிங்கம் பாரத் தட்டு ஹோம் தானே அப்படின்னு. அப்பவும் இந்த நூனோ பையன் வரேன்னு சொன்னாவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஐயோ இந்த பையன் ஏதாச்சும் பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். முடிச்சு விட்டான், மொத்தமா வந்து முடிச்சு விட்டு போயிட்டா. அது ஹோம்ல ஐயோ முடியல என்னால. யுனைடெட்ல சவுத்தாம்ப்டனையே பொறந்துட்டானுங்க, நம்ம எல்லாம் நாட்டிங்கம் பாரத்து தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முடிச்சுட்டானுங்க சார். ஆமா, ஆனா ஸ்லாட் வந்து எங்கிட்ட இருந்து கத்துக்க சொல்லணும். நான் இன்னைக்கு மத்தியானம் வந்து போய் ஒரு லீக் வின், அவே வின்னு முக்கியம், அவே வின் இங்கேயே திண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் எல்லாருமே லைவ்ல சொல்லிட்டாங்க, பேஸ் வந்து லைவுக்கு வராதனாலதான் ஈஸியான 3-0 வின் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. இப்ப வந்து தோத்தம்னா அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிரு மக்களே. அதனால என்னவா இருந்தாலும் நீங்க அவரை கேட்டுக்குங்க. நான் இனிமேல் லைவ் பண்ண மாட்டேன். எனக்கு மேட்சே என்னால அது கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களும் ரோஹித்தும் லைவ் பண்ணீங்களே, என்ன ஆச்சு, எப்படி போச்சு, என்ன? ரோஹித் மௌனவிரதமா தான் இருந்தான். என்ன ப்ரோ இதுக்கு மேல என்னத்த பேசுறதுன்ட்டான் ஒரே வார்த்தையில. ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இந்த லைவ்ல. அதாவது முதல்ல இந்த டியாஸ் போஸ்ட் அடிச்சான். அப்பவே எனக்கு ஒரு டவுட், போஸ்ட் எல்லாம் அடிக்கிறானே, போச்சுரா இன்னைக்கு நம்ம முடிச்ச மாதிரிதான், இன்னைக்கு ரொம்ப லக்கு நம்ம பக்கம் இல்ல போலயே அப்படின்னு நினைச்சேன் அப்பவே. அப்போ சொன்னேன் இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மாறிக்கும் அப்படின்னு நினைச்சேன். நமக்கு அப்படி தோணிருச்சுன்னா அவ்வளவுதான் போல, அவ்வளவு முடிஞ்சிருச்சு அந்த கேமுங்க நம்பிக்கின்னு. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பிரேக் தான் சார், மொத்தமா முடிச்சு விட்டான். அப்பவே அப்படியே பாக்குறானுங்க எல்லாம், என்ன பால் உள்ள போயிடுச்சு போஸ்ட் அடிச்சு அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. ஐயோ என்ன சொல்றதுல, ஆலிசன்ல ஒரு எக்ஸ்ட்ரா 2 கோல் போயிருக்கும். ஒண்ணு இந்த கேம் ஃபுல்லாவே நம்ம வந்து திருப்பி கிளாப்போட டீமை பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, நடுவில் ஃபைனல் தேர்ட் வரைக்கும் போறானுங்க, தப்பா பாஸ் அப் பண்றானுங்க. முடியல சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அந்த கேம். எப்படா முடியுங்கிற மாதிரியே, கோல் தோத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டிராவாச்சு பண்ணுங்கடா அந்த கடைசியில் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். அது கூட என்னால முடியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுட்டு போயிட்டானுங்க. இதுல வேற இந்த யுனைடெட் பாய்ஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. போன வாரம் எங்களை வந்து அடிச்சீங்களா, போய் நாட்டிங்கம் பாரத் கூட அதுவும் ஓவல கேவலமா இல்லையா அப்படிங்கிறானுங்க. என்ன பதில் சொல்றது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. சீசன் எண்ட்ல யார் கையில பிரீமியர் லீக் இருக்குன்னு சொல்லுங்க. அத பாக்க பேச்சுதான், இந்த பேச்சுதான் நம்மளை கொண்டாந்து இங்க நிப்பாட்டி இருக்கு. எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியாங்கிற மாதிரி இந்த பேச்சுதான். என்னைக்காச்சும் மாறுறோமா நம்ம? இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எங்க லைஃப்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கப்படாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது பரவாயில்ல, இந்த கேம்ல அப்பவே போகல, டவுன் மட்டும்தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிரியேஷனே கிடையாது. ஓப்பனா சொல்லிட்டாப்ல ஸ்லாட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, ஏய் இதெல்லாம் என்ன சொல்றது, சான்ஸ் கிரியேஷனே இல்ல இந்த கேம்லன்னு சொல்லி ஒரு விஷயம் செம்மையா அனலைஸ் பண்ணாரு. நான் வந்து அதை அப்படியே படிக்கிறேன், நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து இப்ப மறுபடியும் செல்றையை விட்டு செதற விட்டாலும் அவரை கண்டு ஐயோ, இது வந்து செமையான அனாலிசிஸ். இட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு சே திஸ், பட் ஐ டோன்ட் திங்க் இட் ஹேட் எனிதிங் டு டூ வித் த இன்டர்நேஷனல் பிரேக். அவங்க கேட்டாங்க இன்டர்நேஷனல் பிரேக்னாலதான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர்ஸ் கேம் பேக் ஸ்ட்ராங் அண்ட் ஐ saw today a team that wanted to fight until the end. So it had nothing to do with the energy, or in my opinion, but we simply had the ball a lot and we had to create from ball possession. இது முக்கியமான வார்த்தை, நான் படிக்க உங்களுக்கு புரியும். If you look at the goals we have scored until now, we also scored quite a few from transition moments, from winning the ball back and then going to transition. But the other team played over our press with a lot of long balls. இன்னைக்கு நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் கண்ட மேடைக்கு நம்ம பிரஸ் பண்ணலாம்னு போய் ட்ரை பண்ணா கூட தூக்கி போட்டானுங்க.
நான் உங்கள்ட்ட பால் விட மாட்டேன், தூக்கி போட்டுறேன், நீ அங்கிருந்து திரும்பி வா அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா அதுல தெளிவா இருந்தானுங்க. லைக் ஐ செட், வி காட் த பால் மோஸ்ட்லி இன் அவர் லாஸ்ட் லைன். சோ நம்ம ஆமா வாங்கின பந்தே நம்மளுடைய ஹாஃப்ல, நம்மளோட லாஸ்ட் லைன் எங்க இருந்துச்சோ அங்கதான் பாலே எடுத்தோம். Then it wasn't good enough today because also we had too many individual performances in ball possessions were not of the standards that I am used to from these players. So அது வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. நம்ம இது வரைக்கும் ஸ்கோர் பண்ண கோல்ஸ் 3 கோலுமே வந்து டிரான்சிஷன்ல போட்டப்பட்ட கோல். நம்ம பொசஷன் வச்சுக்கிட்டு போட்ட கோல்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் மெயின் பாயிண்ட். அண்ட் ஐ எம் வெரி வெரி கிளாட் தட் ஹி ஃபிகர்ட் இட் அவுட். சரி, நம்ம பொசஷன் சும்மா நம்ம பால் வச்சிருந்தோம்னா நம்ம கோல் போடுறது இல்ல. ஆப்போனன்ட் வந்து நாங்க பிரஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சா உடனே பால் தூக்கி வெளியே போட்டுறான்னா நம்ம லாஸ்ட் லைன்ல இருந்து வாங்கடாங்கிறான். அங்கிருந்து திருப்பி நம்ம 40 அடி பால் எடுத்துட்டு வரணும். ஆமா, அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. சோ வித் பால் பொசிஷன் நம்ம ரொம்ப நாளா வச்சிருந்தோம், ஒரு பிரயோஜனமே இல்ல. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து அவங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை பால பொசிஷன்ல வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்னாரு. விச் ஐ லைக் வாட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த கேம். சூப்பரா ஓகே இதான்ப்பா இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. விச் இஸ் அ வெரி குட் திங். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்க, அக்செப்டன்ஸ் இல்ல. ஆமா, அவர் அந்த நிலைமையில் இருக்கார். இஸ் an acceptance. ஓகே, இல்ல அது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் வந்து எக்ஸாக்ட்லி. ஆமா எக்ஸாக்ட்லி. சோ அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்ல அவர் வந்துட்டார். which is one good thing, very very good thing. ஓகே, நான் இது வந்து இதான்ப்பா தப்பு, இதான் இன்னைக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்காரு. we had a lot of ball possession but only managed to create 3 or 4 good chances அப்படின்னு. which is obviously அவ்வளவு உண்மையாவே அவ்வளவுதான் 3 சான்ஸ் தான் கிரியேட் பண்ணிருப்போம் மேட்ச் ஃபுல்லாவே. வெறும் 3 ப்ராப்பர் சான்ஸ் தான் கிரியேட் பண்ணிருப்போம். இஃப் யூ பிளே சோ மச் இன் தேர் ஹாஃப், we need to do much better. we lost the ball so many times in simple situations. எத்தான் மிஸ் பாஸுக்கு வந்து கணக்கே கிடையாதுனாலும் கணக்கே கிடையாது. ஃபைனல் தேர்ட்ல அத்தானா மிஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் டு தி ஆப்போனன்ட்ஸ் அத்தனை இருந்துச்சு. So I think that is the main story from the game. Ball possession is not enough அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் அந்த ப்ராசஸ்ல செட் பேக்னு கேட்டாங்க. ப்ராசஸ்ல செட் பேக் இல்லை, ஆனா பெரிய செட் பேக் இது. ஏன்னு கேட்டா இந்த டீம் வந்து கண்டிப்பா டாப் 10ல முடிக்க போறது இல்லை. நம்ம ஏதோ அந்த மாதிரி டீமுக்கோட தோத்தாங்கன்னா ஓகே, இந்த டீம் எப்படி டாப் 10ல முடிக்க போறது இல்ல. ஆனா அவங்க கிட்டயே ஹோம் கேமையே தோத்தால் இட்ஸ் வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். ஆல்தோ தே வர் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ரியலி வெல் டுடே அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து இப்ப நாங்க என்ன மாத்த போறீங்கன்னு கேட்டா, நாங்க எல்லா கேமும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரிதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏசி மிலானுக்கும் சில நல்ல விஷயம் இருந்துச்சு, நிறைய கெட்ட விஷயம் இருந்துச்சு. நல்ல விஷயத்தை மட்டும் காட்டுவேன், கெட்ட விஷயத்தை பத்தி நாங்க பேசுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் குட் திங் நான் சொல்ல வந்தது வந்து அக்செப்டன்ஸ். சரி, நம்மள்ட்ட தப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டாரு, அதுவே ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஓகேப்பா இவர் சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு. ஆமா ஆமா, இல்ல அதான் வந்து அது இவர் சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க படிச்சதுல இருந்து இண்டிவிஜுவல் எரர்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அஃப்கோர்ஸ் நான் கேம் பார்க்கல, பட் இந்த எரர்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு டயர்ட்னஸ் இல்லைன்னு ஸ்லாட் சொல்லி, பட் அவுட் ஆஃப் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதாவது இவங்கெல்லாம் இப்படி ஆடவே மாட்டானுங்க யூஸ்வலா, லைக் அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. பட் நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதேதாங்க. அதாவது நம்ம இன்டர்நேஷனல் பிரேக்கு போறதுக்கு முன்னாடி சாலா டு ஜோட்டா வந்து ஜோட்டா எங்க ஓடுவான்னு சாலா போடுவான். சாலா ஒரு பாச போடுறோம்னா ஜோட்டா அந்த இடத்துக்கு ஓடவே மாட்டேங்கிறான். இப்போ அது எப்படி ஒரு 2 இன்டர்நேஷனல் கேம்ல அது மாறுச்சுன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. எனக்கு எப்படி அந்த ரஸ்டினஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்ல விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுட்பால இன்னைக்கு அந்த கேம் ஃபுல்லாவே. அதுதான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா எனக்கு இருந்துச்சு. ஜஸ்ட் மேக் அன் அட்டெம்ப்ட்ரா. நீங்க வந்து ஒரு அட்டெம்ப்டே பண்ணலடா அந்த கேம்ல. நீங்க வந்து நல்லா விளையாடி தோத்தா கூட அப்பாடா நல்லா விளையாடி இருக்கானுங்க, பரவாயில்ல தோத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். பால் நம்ம கிட்டயே தான் இருந்துச்சு. அவங்க லோ பிளாக் தான் ஆடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா நம்ம பண்ணணும்ல. லோ பிளாக் தான் ஆடுறாங்கன்னு தெரியும். அப்ப வந்து ஏதாச்சும் வந்து பிச்சை ஸ்ட்ரெச் பண்றதா இருக்கட்டும், ஒயிட்ல இருந்து போய் கிராஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாமே. சில டைம்ல வந்து 7th பேக்ல இருந்தானுங்க, ஒரே லைன்ல 7 பேர்ல நின்று பண்ணிட்டு இருந்தானுங்க பேக் லைன்ல. சோ அதை பண்றானுங்க தெரிஞ்சா வேற என்ன, ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிளேயர்ஸ்க்கும் எதுவுமே யாருக்குமே தெரியல. ஷாலாலா ஸ்டிங்கர் செம்ம ஸ்டிங்கர் இந்த கேம்ல. சும்மா போறான், ஷாட் எடுக்கிறான், நேரா கோல் கீப்பருக்கு எடுக்கிறான், 6 அடிக்கிறான், கார்னர் பிளாக் அடிக்கிறான். முன்னாடி
லாஸ்ட் சீசன் செகண்ட் ஆஃப் சாலா மாதிரி இது. அதேதான் இந்த கேம்ல கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சிங்க் எவ்ரி சிங்கிள் பிளேயர். நான் வந்து ஒரு பிளேயர் கூட பாராட்டணும்னு பார்த்தா கிராவன்பர்க் ஒன்ஸ் அகெயின் ஹி ஹேட் அ குட் கேம். அந்த கோலுக்கு வந்து கிராவன்பர்க்னால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. கேக்போ ஃபவுல் அப் பண்ணி கூட ஒன் ஃபார் த டீம் மாதிரி எடுத்திருக்கலாம். அந்த நாய் அதையும் பண்ணல. நுண்ணியஸ் பாலை விட்டான், பட் நுண்ணியஸ் பாலை விட்டது அவங்களுடைய பெனல்டி பாக்ஸ்குள்ளார. அங்கிருந்து அவங்களால எப்படி வந்து கோல் போற அளவுக்கு எவனுமே ஒருத்தன் தடுக்க முடியலையா? எனக்கு நான் வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அவன் 3 நிமிஷம் தான் இது பண்ணா. அவன் நம்ம ஹாஃப்ல இருந்து தான் அந்த ஹைலைட்ஸை காமிச்சான். அந்த ஒரு கிராஸ்ல அந்த ஒரு அக்ராஸ் த ஃபீல்டு ஸ்விட்ச் பண்ணுவான்ல பிளே ஈவெண்ட் ஹட்சனோட வைக்கு, அதுல இருந்து தான் நான் அந்த ஹைலைட்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த கிராஸ் ஸ்விட்சே வந்து பிராட்லி வந்து இன்னும் கொஞ்சம் கூட டன் சம்திங் பண்ணிருக்கலாம். அந்த கிராஸ் பிராட்லிக்கு பின்னாடி போகும்போது ஒரு மாதிரி வந்து ஃபுட்டோட தேய்ச்சிக்கிட்டே போய் கூட ஆலிசனுக்கு பாலை கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த ஃபுட்டை ஸ்வைப் பண்ணி கூட பால் எங்கேயோ போயிருக்கலாம். ஏதோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் அகைன் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேம் ஒவ்வொரு பிளேயர் மேல பண்ணிட்டு இருந்தோம்னா இப்ப சீசன் ஃபுல்லா எப்படி பண்ணுவோம்? நம்மள்ட்ட கிரியேஷனே இல்லையே. இந்த மாதிரி ஒரு கோல் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இந்த கோல் கன்சீட் பண்றது நம்ம கிரியேஷனே இல்லையே. அதை பத்தி பேசுவோம். நம்மளுக்கு இங்க ஒரு கோல் கன்சீட் பண்ணதை பத்தி இங்க போக்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிரியேஷனுக்கு எங்க போவோம்? கிறுக்குத்தனமா ஆன்லைன்ல ட்விட்டர் எல்லாருமே வந்து இதெல்லாமே வந்து லேக் ஆஃப் மிட்ஃபீல்ட்னால வந்துச்சு, இதெல்லாம் எஃப்எஸ்டி மேல இருக்கு. டேய், விளையாண்ட ஒரு நாய் கூட உருப்படியா விளையாடலடா. இது எப்படிடா நீங்க கொண்டு எஃப்எஸ்டி மேல போடுவீங்க? சம்பந்தம் இல்லாம பேசாதீங்களா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல இன்னொன்னு, எனக்கு இந்த எஃப்எஸ்டி ஆர்குமெண்ட் சில சமயம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி கேம்ல பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாத கேம்ல, ஏன்னா பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீ எஃப்எஸ்டி பிரைஸ் பண்ணி எதுவும் சொல்றது இல்ல. கரெக்ட், அதேதான். ஃபர்ஸ்ட் 3 கேம் பயங்கரமா ஆடினானுங்களே. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஜெயிச்ச போது எஃப்எஸ்டி பேர் ஒரு வாட்டி வந்துச்சா? அதுதான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இப்படி கான்ட்ராஸ்டா இப்படியும் இருக்க கூடாது. இந்த சமயம் இதுல வந்து இவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணல. ஜூபி மெண்டி இருந்தா அந்த கோலை தடுத்துருப்பாண்டே. என்னடா லாஜிக்? ஜூபி மெண்டி இருக்கிறதுக்கும் அந்த ஒரு லாங் ஸ்விட்ச் ஆஃப் பாலுக்கு எப்படா ஜூபி மெண்டி தடுத்திருப்பான்? லாஜிக்கே கிடையாது அவங்களோட ஆர்குமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எலாங்கா தானே அந்த த்ரூ பால் போட்டது அந்த ஹட்சனோட. அந்த எலாங்கோட பால் வந்து டிஃபென்ஸ்க்கு பின்னாடி போச்சது பேசிக்கா. ஜூபி மெண்டி எங்க இருப்பான்? கிறுக்குத்தனமா வந்து பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து we threw away so many chances final third. அதாவது half chance கூட இல்ல, half chance. ஏன்னா அந்த இடத்துல போய் எல்லாமே மிஸ் பாஸ். அது வந்து கடுப்பா இருந்துச்சு. எத்தனை மிஸ் பாஸ்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 மிஸ் பாஸ் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 50 அத்தனை மிஸ் பாஸ் இருந்திருக்கும். அதனால வந்து யூ ஆர் நாட் கோயிங். அண்ட் கூடோஸ் டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரிஞ்சு வந்தாங்க. ஸ்லாட் வந்து he thought every team will play the same way the first 3 games were played. அதுதான் மிகப்பெரிய தப்பு இந்த இடத்துல. அவங்க நம்ம பாலை வச்சுக்கோ, கொனாட்டே வேண்டைக்கு பாலை வச்சுக்கிட்டு வாங்குறானுங்க. நாட்டிகம் நாங்க வரமாட்டோம், நீ வச்சுக்கோ, எங்களுக்கு என்ன, நாங்க பின்னாடியே தான் நிப்போம்னு சொல்லிட்டு மிட் பிளாக் லோ பிளாக் தான் போட்டிருந்தானுங்க. அவனுக்கு வரவே இல்லை. நீ வேணா வா, நாங்களும் அவனை வந்து பிரஸ் பண்ண மாட்டோங்கிறதுல தெளிவா இருந்தானுங்க. அது வந்து இப்ப ஸ்லாட் வந்து அதான் சொன்னேன், அந்த அக்செப்டன்ஸ் இஸ் ஃபைனலி செட். ஓகே, நம்மள்ட்ட பால் இருந்தாலும் அவனுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. சோ நம்ம வேற ஏதாச்சும் அப்படித்தான் செகண்ட் ஹாஃப்ல வேற ஏதாச்சும் பண்ணிட்டு வருவான். பட் அதேதான் செகண்ட் ஹாஃப்லயும் இல்ல. அதுதான் லைக் அவங்க வந்து அது எவ்ரி டீம் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஒன்று இங்கே இப்போ ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம், நான் இது டைவர்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, பட் ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் நம்ம வந்து ஜெர்மனி புண்டஸ்லீகா பற்றி பேசும்போது எல்லா டீமும் தே பிளே வெரி சிமிலரிஷ் ஸ்டைலுன்னு தான் அவங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. அது நான் புண்டஸ்லீகா பார்க்கறதுல, ஸோ அதனால என்னால் ரொம்ப சொல்ல முடியாது வெதர் தட்ஸ் ட்ரூ ஆர் நாட். பட் ஈவன் பிரீமியர் லீக் எடுத்துட்டானாக்கா எல்லா டீமுமே தே பிளே வெரி டிஃப்ரெண்ட்லி. காமன் இது இருக்கும், சில டீமுக்கு காமன் பிளான்ஸ் இருக்கும், பட் எல்லா டீமுமே தே பிளே குவைட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அண்ட் கிளாப்போட ஏராவோட ஒரு கிரிட்டிசிசம் வந்து இந்த லோ பிளாக் எப்படி தாண்டறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்லாட்டுக்கு வந்து திஸ் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெயின் டெஸ்ட் ஆஃப் அ லோ பிளாக் அண்ட் கவுண்டரிங் டீம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எலாங்கா இருக்கான், ஹட்சனோட இருக்கான், கிப்ஸ் ஒயிட் இருக்கான், இவங்க 3 பேருமே ஃபாஸ்ட். ஸோ அவங்கள வச்சு நாங்கள் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறோம் கவுண்டர்ல அப்படின்னு அந்த பிளானோட தான் வந்திருப்பாங்க அவங்க. அதான் பண்ணாங்க, அந்த பிளானோட வந்தாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. வெரி வெரி குட் ரிசல்ட் ஃபார் நாட்டிங்ஹாம் அண்ட் ஹியூஜ் பிரைஸ் பண்ணணும். இப்படி வந்து விளையாண்டா நம்ம ஜெயிக்கலாம்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்கல்ல. நம்ம வந்து ஸ்லாட்டை எவ்வளவு பாராட்டி இருக்கோம், இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எடுத்துட்டு போறோம். அப்ப கண்டிப்பா நம்ம நூனோ வந்து பாராட்டி அவனுக்கு மிட் பிளாக்ல போடுவோம்டா, அவனுக்கு வேணா வரட்டும்,
பின்னாடி கண்டிப்பா அவனுங்க சான்ஸ் எங்கேயாச்சும் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், நம்ம ஓடி போய் கோல் போட்டு வின் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவோட வந்தான்ல. ஆமா அதுக்கே வந்து பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒன்ஸ் அகைன் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை டிரான்சிஷன்னா வி வில் ஸ்கோர். ஆமா ஆனா செட் பண்ணி பொசிஷன்ல ப்ளே பண்ணி தூக்கமே வருது நம்ம கேம்லாம் பார்த்து. பொசிஷன்ல ப்ளே பண்ணி போய் கோலை போடுங்கடான்னா நம்மளால முடியாது. அதான் கிளாப் பண்ணிச்சு ஸ்லாட் நீ சொல்லியிருக்காப்ல. பொசிஷன்ல வந்து என் பிளேயர்ஸ் இதோட மோசமா ஆடி இருக்க முடியாதனால இப்படி அவங்க ஆடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி வர் வெரி வெரி புவர் டுடே. அதான் வந்து டேக்அவே. வெரி ஆமா வெரி புவர். நல்ல விஷயம்ல எதுவுமே கிடையாது. கிராவன்பர்க் ஆஃபீஸ்லேயே ஆட குட் கேம். பட் அதை தவிர்த்து வந்து நோ ஒன் கேன் சே தே ஆட குட் கேம் த்ரூ அவுட் த கேம். ஒர்ஸ்ட் தான் உண்மையா, ரொம்ப கொடுமை தான். ஆமா மெக்காலிஸ்டர் ஒரு 2-3 பாஸ் எல்லாம் நல்லா போட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா, அதுக்கப்புறம் வந்து அவனை அடி வாங்கிட்டே இருந்தான் ஆப்போனன்ஸ்ல இருந்து. அதனால அவனை வெளியே எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. அந்த இடத்துல வந்து ஜோட்டாவையும் சரி, டியாஸையும் சரி, மெக்காலிஸ்டரையும் சரி 3 பேரையும் வெளியெடுத்தான்னு நினைக்கிறேன் ஒரே இதுல. எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. அது எடுத்த உடனே அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. ஓகே நமக்கு இவனுக்கு இந்த இதெல்லாம் போதுமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்களெல்லாம் எடுத்த உடனே அப்ப நுண்ணியஸ், கேக்போ அண்ட் இன்னொருத்தர் யாரோ வந்தா ட்ரெண்ட்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. அதனால வந்து நமக்கு அந்த ரிதமே இல்ல. அந்த ஒரு முன்னாடி இருந்த ரிதம் கூட இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்ல. பிக் பிக் ஃபெயிலியர். பட் ஹோப்ஃபுல்லி த மேனேஜர் லேர்ன்ஸ். அதுதான் வந்து மெயின் திங். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி பொசிஷன் நம்மளே வச்சுக்கிட்டு ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்மள வந்து வாங்க 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 எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கேமா வந்து ஸ்லாட் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஐ ஹோப் இட் டஸ் இட். ஆமா அண்ட் ஹோப்ஃபுல்லி டஸ் இட். ஒரே ஒரு விஷயம் ஸ்லாட்டை பத்தி, இந்த இதுல டாக்கிங் பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் பத்தி என்ன நினைச்சீங்க நீங்க? இப்பதான் பேசுங்க அந்த 3 பேரை ஒண்ணா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா என்ன நினைச்சீங்க சப்ஸ்டியூஷன்ஸ் பத்தி? சப்ஸ்டியூஷன்ஸை நான் குறை சொல்லிங்க. 65th மினிட்லயே சப்ஸ்டியூஷன் பண்ணாப்ல. 68 மினிட் 65 மினிட்டோ 16 நினைக்கிறேன் அந்த 3 சப்பும். 20 மினிட்ஸ் இவங்களாம் ஆடட்டும்னு சொல்லி. திங்கஸ் நம்ம குவாலிட்டி இல்லை சப்ல, அவ்வளவுதான். வி ஹேவ் சப்ஸ் பட் அதுல குவாலிட்டி இல்லை. கியஸா வந்து சப்லையுமே கிடையாது, ஸ்டார்டிங் நினைப்புலையுமே கிடையாது. ஸோ அதனால நம்மள்ட்ட வந்துட்டு மீதி வரவனுக்கு எல்லாமே வந்து குவாலிட்டி இல்லை. அதாவது வெயிட் பிரச்சனை. குவாலிட்டி கொஞ்சமாச்சும் ஸ்டார்டிங் நினைப்ப சேலஞ்ச் பண்ற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தென் ஃபைன். பட் இப்ப மிட் வீக் வந்து ஏசி மிலான் ஆவே இட்டாலியன் கிளப் ஆவே நம்ம எல்லாம் அது கடைசி எப்ப ஜெயிச்சும் கூட ஞாபகம் இல்ல. இல்ல ஏசி மிலான் ரீசெண்டா ஆடல நம்ம, இல்ல இன்டர் மிலான் ஆடணுமா? ஞாபகம் இல்லையே, ரெண்டையுமே ஆடணும் பண்ணு. ஏசி மிலான் சாம்பியன்ஸ் லீக்ல ஆடி இருக்கோம்னு நினைக்கிறேன் குரூப் ஸ்டேஜ்ல. மேபி. அதனால அங்க போறோம். ரவுண்ட் ஆஃப் 16 ஃபிக்சர்ஸ், ஹியூஜ் ரிசல்ட் நீடட், ஹியூஜ் ஓவர் டர்ன் இன் இமோஷன்ஸ், பிளேயிங் ஸ்டைல் அதெல்லாம் வேணும். ஸ்டைல் கூட அது இவர் ஸ்லாட் சொல்லிட்டாப்ல, எனக்கு வந்து இந்த அடுத்த கேம் இந்த கேம் பத்தி மறந்துடுங்க, அடுத்த கேம்ல எனக்கு ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்றீங்க, செட் பண்றீங்க, அதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஏசி மிலான் கேம் பொறுத்த வரைக்கும் நான் we have only 3 days more அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தி ஒன்லி குட் திங் இஸ் டு கோ தேர் அண்ட் கெட் அ விக்டரி. அதுதான். பட் எங்க நம்ம ஆடுற நிலைமைக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. பட் இட்ஸ் அ பிக் வேக்கப் கால். இப்போ எப்படி அந்த டாட்னம் கேம் ஃபிளாப்புக்கு வந்துச்சோ அது மாதிரி இந்த கேம் ஸ்லாட்டுக்கு இருக்கும் நம்புறேன். பார்க்கலாம். பட் இப்போதான் ஏசி மிலான் பத்தி சொன்னீங்க, சாம்பியன்ஸ் லீக், அதுதான் நம்ம அடுத்த கேம். அவங்க இப்போ கரெக்ட் இப்போ ஆஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ற சமயத்துல அவங்க ஆடிட்டு இருக்காங்க. 4-0 ஹாஃப் டைம் லீட்ல இருக்காங்க. வெனேசியான்னு ஒரு டீமா. அவங்க வந்து ஏசி மிலான் வந்து இதே ரிசல்ட் இஃப் இட் ஹோல்ட்ஸ் அப்படின்னாக்க அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த சீசன் இது 4வது கேம்ல. வெனேசியா வந்து இது வரைக்கும் ஒரு கேம் கூட ஜெயிக்கல. என்ன சரியாலாம் ரொம்ப பாப்பீங்களான்னு நான் கேட்க போறது இல்லை. தெரியல நீங்க எவ்வளோ ஏசி மிலான் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த சீசன் இன்னும் ரொம்ப பார்க்கல. பட் அவங்க வந்து ஒரு ஃபியூ டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ ஃபொஃபானா, யூசுஃப் ஃபொஃபானா, அவன் வந்து மோனோகோலேருந்து ஏசி மிலான் வந்திருக்கான். அவன் கூட இன்னைக்கு கோல் போட்டிருக்கான். அப்புறம் எமர்சன் ராயல் டாட்னம்லேருந்து, மொராட்டா அத்லெட்டிகோ மெட்ரிட்லேருந்து, டாமி எபிரமோட லோனை வந்து பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை சாரி, லோனில் தான் அவன் திரும்ப போயிருக்கான்னு நினைக்கிறேன். ரோமாலேருந்து மிலானுக்கு போயிருக்கான் டாமி எப்ராம். அப்புறம் வேற என்னப்பா, வேற ஏதாச்சும் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல ஐ திங்க் ஏசி மிலான் அவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர்ஸ். பட் இன்ட்ரெஸ்டிங்லி இன்னும் ஒரு கேம் அவங்க வின் பண்ணல இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதான் வந்து 3 கேம்லயுமே 2 லாஸ் ஒரு டிரா. அதனால இந்த கேமை எப்படி நம்மளும் அப்ரோச் பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா அவே கேம் வேற, கம்மிங் ஆஃப் திஸ் மேசிவ் டிசப்பாயின்மெண்ட் அட் ஆன்ஃபீல்ட். அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் வி டூ. அங்க போய் அவையில வேற போய் ஓம்னா கூட ஒரு வேற விஷயம்.
அவையில ம். போய் மச் பெட்டர் ரெஸ்பான்சஸ் நீடட். அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆமா. டோ டு டோ போற ஒரு கேப்பபிலிட்டி எல்லாம் காட்டணும். ஆமா. இல்ல அதனால மச் பெட்டர் பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் இஸ் நீடட். அதுவும் இப்போ வந்து அவங்க இந்த கேம் 4-0 ஜெயிச்சாங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டமோட போவாங்க அவங்க. ஹோம் ம். அட்வான்டேஜ் வேற இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் சேஞ்ச் ஆனதுல ரிட்டர்ன் லெக் கிடையாது. ஸோ ம். திரும்ப மிலான வந்து ஆன்ஃபீல்ட்ல பாத்துக்கலாம்லாம் சொல்ல முடியாது. லைக் இந்த கேம் ம். வந்து எவ்ரி கேம் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதுல. ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் வின். அதுல எதுவும் டவுட் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 60 மினிட்ஸ்ல எடுத்தவங்க எல்லாம் ஆடுவாங்களா, ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஐ Yeah, திங்க் ஸோ. some have to start, no doubt. இல்ல இந்த ஜோட்டா சாலா, அந்த நம்ம நார்மல் ஃப்ரண்ட் லைன் ஜோட்டா சாலா. I think all three will start. ஆமா. I think 3 பேருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். The thing with this game is also we got 2-3 chances first halfல. ஆனா ம். நம்ம எதையுமே எடுக்கல. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம வந்து யூசுவலா இந்த ஃபர்ஸ்ட் 3 கேம்ல கிடைச்ச சான்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஆமா. இதுல வந்து நம்மளுக்கு எந்த சான்ஸுமே நம்மளால எடுக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து செல்ஸ் தான் ஓன் கோல் போட்டு காப்பாத்தி விட்டுருப்பாரு. ஜஸ்ட் மிஸ். அது பார்த்தேன். ஆமா, ஜஸ்ட் மிஸ். கால்ல விட்டு வெளியே வந்துச்சு. ச்சே அப்படின்னு இருந்துச்சு. ஆமா. அதனால வந்து ஜஸ்ட் அப்சல்யூட்லி ஜீரோ பாசிட்டிவ் ஃப்ரம் திஸ் கேம். ஒரு பாசிட்டிவ் ஸ்கோர் நம்ம எடுத்துட்டு அப்பாடா இது நல்ல விஷயமா வந்துட்டு இருக்கா நம்மளால சொல்லவே முடியல. ம். அந்த மாதிரி ஒரு பிளே தான் இன்னைக்கு விளையாண்ட கேம் பிளே. அதனால வந்து கேம் பிளே எல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. சும்மா மேனேஜர் போய் இதுல மேனேஜர் இல்ல திட்டுறதுக்கு இல்ல என்ன இருக்குன்னு எனக்கு கேம் தெரியல. பிளே இந்த சென்ஸ் நான் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ பிளேயர்ஸ் அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணல, அப்படிதான் நான். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணா என்ன மாதிரி இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணாததுனால ஸ்லாட் சொன்ன மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் பிளேயர்ஸ். அவங்க யூஷுவல் லெவல்ல இல்லை அப்படின்னு அந்த ஒரு இதுதான் சென்ஸ் தான் இருக்கு. பட் அதான் மிலான்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது மேஜர் இன்ஜுரி நியூஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமா, பட் இருங்க பார்ப்போம். மேஜர் இன்ஜுரிஸ் வந்து அலெசாண்ட்ரோ ஃப்ளோரென்சி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் முன்னாடி செல்சில இருந்தான். அவன் வந்து இஸ் இன்ஜர்டா. 2025 ஏப்ரல்ல தான் வருவான் போல இருக்கு. பட் ஒன்றும் மேஜர் இன்ஜுரிஸ்லாம் எதுவும் இல்லை மிலானுக்கு. ஒரு ஐ திங்க் அவங்களோட பேக்கப் கீப்பர்லாம் இன்ஜர்டு, பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. பிக் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல மற்றவங்க என்ன யார் ஆடுறாங்கன்னு நம்ம பார்ப்போமா கொஞ்சம். ஏன்னா மிலான் பத்தி ரொம்ப ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. பட் நம்மளோட இன்னொரு அப்போனன்ட்ஸ் மெட்ரிட் வந்து அவங்க ஸ்டுட்கார்ட் ஆடுறாங்க. அப்புறம் வந்து நம்மளோட அப்போனன்ட்ஸ் வேற யாரு யார் ஆடுறோம்? நம்ம இவங்க ஜிரோனா விளையாடுறோம். அதுக்கப்புறம் ஜிரோனா வந்து லைப்சிக் ஆடுறோம்னு நினைக்கிறேன். செம்ம டஃப். ரியல் மெட்ரிட், லைப்சிக், லெவர்கூசன் ஆடுறோம். அதுக்கப்புறம் அதான் இப்போ ஜிரோனா வந்து அவேல இருக்காங்க பிஎஸ்ஜிட்ட. லெவர்கூசன் வந்து அவே டு ஃபயர்னோடு, லைப்சிக் அவே டு அத்லெட்டிகோ மெட்ரிட். அது வந்து ஒரு மேசிவ் சான்ஸ். நிறைய டீம்ஸ் நம்மளோட அப்போனன்ட்ஸ் வந்து அவேல இருக்காங்க. ரியல் மெட்ரிட் வந்து ஹோம் ஸ்டுட்கார்ட்ட. அப்புறம் நம்மளும் அவே தான். பட் நல்ல சான்ஸ் இருக்கு நமக்கு. ஏன்னா மிலானும் வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் சரியா ஒன்றும் பயங்கரமா ஆரம்பிக்கல. ஸோ நம்ம வந்து ஒரு வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ் தன் தெம். அண்ட் எல்லாருமே ஒரு நியூட்ரலா கேட்டீங்கன்னாக்க எல்லாருமே நம்மள தான் ஃபேவர் பண்ணுவாங்க அந்த கேம்ல. அது நமக்கு தானே தெரியும் நிலைமை என்னன்னு. உள்ள வரதுக்கு முன்னாடியே 3-0 வின் பண்றீங்களா 4-0 வின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவே நினைச்சேன் நான், ரைட்டரா இவனுக்கு கப்பலை தெருவில் இழுத்து விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் கவுறதான் போகுதுன்னு பார்த்தா கரெக்டா கவுத்து விட்டுருச்சு. நீ எங்க போய் இது முடியுங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் டல்லு தான். இதுல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, அது தவிர நம்மளோட இன்னொரு அப்போனன்ட் பொலோனியா. அவங்க வந்து ஷக்தார் டொனேட்ஸ்க்கு வந்து ஹோம்ல ஆடுறாங்க. ஸோ அது வந்து பொலோனியா ஷுட் பி ஏபிள் டு வின். அது நல்ல கேமா இருக்கும். பட் அதான் நம்மளோட ஐ திங்க் ஒரு மேபி நாட் ஆல் அப்போனன்ட்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தி அப்போனன்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ அவங்க யார் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதான் ஃபர்ஸ்ட் லாஸ் இந்த சீசன். பட் இட் வாஸ் அ வேக் அப் காலா இருக்கணும் இது, இல்லையா? அதான் வந்து மெயின் டேக் அவேஸ் எடுத்துட்டு அடுத்த கேம்ல வந்து இன்னொரு லோ பிளாக் டீம் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி பிரேக் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். பேசிக்கலி அதான் வந்து மெயினா தெரியுது எனக்கு. நீங்க வந்து என்ன கத்துக்கிறீங்க இந்த கேம்ல இருந்து? இதே தப்ப வந்து அடுத்த கேம்ல பண்ணாதீங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஷோபஸ்ல எல்லாம் பத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்ல. நீ குருன்னு ஓடுற எல்லாம் ஓடுறா, ஓகே. அப்ப பாலை வச்சுக்கிட்டு என்ன பண்ற? இனிமே ஒன்லியே நீ அப்படிங்கிற மாதிரி. கடைசியில கிறுக்க மாதிரி ரெட் கார்டை வாங்கியிருப்பான். ஏதோ ரெஃப்ரி நல்ல வேலை காப்பாத்தி விட்டாங்க. எல்லோ கார்டு இருக்கிறான், ஃபவுல் அப் பண்ணிட்டாங்க, பால் எட்டி உதைக்கிறான். பண்ண மாதிரி அந்த டெக்லன் ரைஸுக்காச்சும் சும்மா தள்ளி விட்டான். தலைவன் எட்டி பூட்டே வந்துட்டான்.
நல்ல வேலை ரெஃப்ரி ஒன்னும் சொல்லல, என்ன ஏன்னு தெரியல, நம்மளுக்கு ஏதாவது நம்ம 2 பொட்டி அமைச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவனை விட்டாங்க. பத்தட்டிக்ங்க, ஐ மீன் டு சே த லீஸ்ட், உண்மையா இட் வாஸ் a pathetic கேம் ஆஃப் ஃபுட்பால். நம்ம வந்து எதுவுமே ஒர்க் ஆகல, எதுவுமே ப்ராப்பரா ரன் ஆகல. இன் பிட்வீன் த சேனல்ஸ், அவுட் விங்கர்ஸ், எதுவுமே நம்மளால பண்ண முடியல. சைடு வாஸ் பாஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இதை பொறுத்து இல்லாம சாலாக்கு இருக்கேன் வேற, கட்டச்சா நேரமெல்லாம் ஷாட்டு, அது நேரா கோல் கீப்பருக்கு 6க்கு. கடுப்பா இருந்துச்சு அவனை எல்லாம் அந்த மேட்ச்ல பார்க்கும்போது. அப்பா முடியல. இது வந்து இந்த மாதிரி எதுக்குடா உட்காந்து மேட்ச் பார்த்தோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு இந்த கேமுக்கு அப்புறம். சவுத்ஹாம்ப்டன் ஒன்ஸ் அகைன் சூப்பர், சான்ஸே இல்ல. இல்ல அதுதாங்க ஒர்ஸ்ட். இந்த எதுக்குடா பாக்குறோங்கிற அந்த எதுக்குதான் பார்த்தோங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் ஒர்ஸ்ட். பட் எனிவே மிலான் கூட அந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் இல்ல. லைக் அவங்க வந்து தே வில் ட்ரை டு, அதுவும் ஹோம் கேம், சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் கேம், ஸோ தே வில் ட்ரை டு அட்டாக்லாம். பட் அடுத்த கேம் பிரீமியர் லீக்ல வந்து போர்ன்மத். ஸோ அவங்க வந்து தெர் இஸ் மோர் ஆஃப் அ சான்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் இந்த மிட் பிளாக் டைப்ல, எஸ்பெஷலி அவங்க வந்து இஃப் தே சீ தட் ஓகே நாட்டிங்கம்கே இது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கும் இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவங்களும் அதுதான் எல்லாரும் தான் சொன்னாங்க. நானும் சொன்னேன், டே இன்னும் எவனுமே ஸ்லாட்டோட விளையாட்டு ஸ்டைல் என்ன அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டிப்பு வரும். ஏன்னா ஆஞ்சலே அதான பண்ணாங்க. ஆஞ்சல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 கேமுக்கு எதுவுமே தெரியல. அப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் போக 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 கண்டுபிடிச்சு இன்னைக்கு பாருங்க, ஹை பிரஸ் பண்ணாதான் நம்மளே மாட்டிப்போம். பின்னாடி கேப் கிடைச்சு டக்குன்னு ஓடி போயிருவாங்க. நம்ம பால் தூக்கி மறுபடியும் அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். அங்க இருந்து மறுபடியும் திரும்பி வந்துட்டோம், மறுபடியும் கொடுத்து மறுபடியும் எடுத்து அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து தெளிவா இருந்தானுங்க இவங்க நாட்டிங்கம் இன்னைக்கு. விச் இஸ் வெரி வெரி குட், விச் ஷோஸ் தட் தேவ் அனலைஸ்ட் அவர் கேம். எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. விச் ஒன்ஸ் அகைன் இஸ் ரியலி ரியலி குட். ஆமா, இல்ல இந்த 2 வாரம் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்கவுட்டிங் அதுக்கெல்லாம். மத்த டீம்ஸும் வந்து தே வுட் ஹவ் ஸ்டடிட். இப்போ இந்த போர்ன்மத்துக்கே லிவர்பூல் அவங்களுக்கு தெரியும் அடுத்த ஒரு மாசத்துல லிவர்பூல் வருதுன்னு. ஸோ அவங்களும் வந்து தே வில் ஸ்டடி. அவங்க இந்த கேம் வந்து டெஃபினட்டா பார்ப்பாங்க, நாட்டிங்கம் கேம். ஏன்னா நாட்டிங்கம் வந்து இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க, டே இப்படி ஆடினா ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த கேம்ல போர்ன்மத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் சப்ஸ்கிரைபர்ஸ் 1080 இருக்கீங்க. அடுத்த போர்ன்மத் கேமுக்குள்ள 1100, அதுதான் நம்மளோட டார்கெட். வீக்கெண்டு எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்து சிரிச்சாங்கன்னு தெரியல. போன வாரம் என்னெல்லாம் பேசுனீங்கடா அப்படின்னு இருப்பாங்க. நானும் தான் பேசுனேன். இல்ல நான் இந்த வாரம் கமெண்ட் செக்ஷனை நான் டிசேபிள் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல நான் சும்மா தான் சொல்றேன், டிசேபிள்லாம் பண்ண மாட்டேன். நமக்கெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த சேனல்ல. ஸோ அதனால மறக்காம உங்க கமெண்ட்ஸை கீழே போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமேசான் ஸ்பாட்டிஃபைலையும் இந்த பாட்காஸ்ட் கேட்கலாம். இந்த எபிசோட் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆகும். ஸோ அதனால வந்து இது எப்போதுமே ஒரு கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ இனிமே வந்து அப்படிதான், லைக் யூடியூப் தான் எங்களோட மெயின் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் ஆஸ் அண்ட் வென் யூடியூப்ல வருமோ அதுலேருந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அமேசான் ஸ்பாட்டிஃபைல வந்துடும். வேற என்ன, ஏசி மிலான் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோமா? செஞ்சுங்க. இன்னைக்கே சொன்னாங்க போன நேரம் வைல்டு நீங்க ஆலிசன் அசிஸ்ட் கொடுப்பான்னு, அங்க எட்ரசன் அசிஸ்ட் கொடுத்துட்டான் ஹாலண்ட் கோல் போடுறதுக்கு. ஓ அப்படியா? அப்ப ஏதோ ஒரு கீப்பர் கொடுத்திருக்கால்ல. ஆமா, நீங்களும் சோபஸ்ல கோலும் கிடைக்கிறீங்க. அந்த நாய் பிச்சைக்காரத்தனமா தான் ஆடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உங்க ப்ரெடிக்ஷனை ஏத்தி மாத்துங்க. இல்ல நான் என்னோட ப்ரெடிக்ஷன், நான் வந்து கன் மாதிரி நிப்பேன். அந்த கடைசி வரைக்கும் நிக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச ஒன்ன போடுவாங்க சந்தேகமா தான் இருக்கு. ஆனா போய் எனக்கு ஏசி மிலான் அவே வேற டிரா கிடைச்சா போல் அப்படிங்கிற மாதிரி நிலைமை பார்த்தா. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஸ்லாட் பால்ல. அதுவும் இன்னைக்கு என்னோட விக்டரியில நான் ரொம்ப வந்து ஒரு ஹைப்ல இருக்கேன். சோ அதனால வந்து அடுத்த கேம் வந்து 3-1 அவே வின். சோபோஸ்லைக்கு நான் 2 போடுறேன், 1க்கு 2 கூட ஹைப் பண்றேன். நானும் ஹைப்பை ஏத்துறேன். இப்படிதான் ஹைப்பை ஏத்திட்டு போனேன். ஆனா சட்டு போட்டு நீ இந்த ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு வந்து ஆப்பை கொடுத்து அமுச்சு விட்டானுங்க. நம்ம நிலைமை அப்படி ஆகி போச்சு குமாருங்கிற மாதிரி முடிச்சு விட்டானுங்க ஒரே வீக்ல. அதுவும் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட். டே வேற யாராச்சும் கூட தோத்துருந்தா கூட பரவாயில்லடா, இவங்களோட போய் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. இல்ல பட் என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொன்ன மாதிரி நான் கன் மாதிரி நிப்பேன். சோபோஸ்லை கோல், 3-1 வின். 1 நாள் டிரா, நுண்ணியஸ் கோல், அவ்வளவுதான். ஆமா, நுண்ணியஸ்லாம் அதுவும் நுண்ணியஸ்லாம் அந்த மிலான் ஸ்டேடியம்லாம் அந்த சீலிங் ஹைட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவன்லாம் அந்த சீலிங் அது எட்டி வச்சானா அதுக்கு மேலேயே போகும். அதெல்லாம் அது கட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நுண்ணியஸ கூட கொண்டு வந்த கேமுக்குள்ளார 60 மினிட்ஸ்ல. ஆனா அவனுக்கு பாசும் கொடுக்கல, அவனோட சென்ஸுக்கும் விளையாடல. அப்படி என்ன பிரயோஜனம்? அது சரி, ரெண்ட மிட்ஃபீல்ட்ல கொண்டு வந்துட்டு அவனுக்காச்சும் பாஸ் போடுறதுக்கு, அவனை பின்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு 2-3 டச் தான் நுண்ணியஸ் எடுத்திருப்பான் கேம்லயே. அவனுக்கு 1/2 மணி நேரம் ஆனா
ஒரு 5 டச் தான் எடுத்திருப்பான். வேற என்ன பண்றது, ஒண்ணுமே காணும்ல. வேஸ்ட்னாலும் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட் கேம். ஆமா ஆமா. பட் அதாங்க எங்களோட இந்த ரிவ்யூ ஸ்லாஷ் ப்ரீவியூ ஸ்லாஷ் புலம்பல் ஸ்லாஷ் எக்ஸ்பெக்டேஷன் எபிசோட். ஆமா. பட் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க சொன்ன மாதிரி. வேற எதுவும் என் சைட்ல இருந்து இல்ல. சோபோஸ்ல கோல் நான் கன் மாதிரி நிக்க போறேன் அந்த ப்ரெடிக்ஷன். அவன் கோல் போடுற வரைக்கும் மேட்ச் நான் சொல்லிக்கிட்டு இருக்க போறேன் இந்த ப்ரெடிக்ஷன். அப்பதான் நீங்க சொல்றவங்களதான் போடாம இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ நீங்க சொல்லாம இருந்தா கூட போடுவானோ பாப்போம். இன்னும் 2 கேம் தான் உங்களுக்கு டைம், அதுக்கப்புறம் நீங்க மாத்தி ஆகணும். இல்ல இந்த சீசன் ஃபுல்லா சோபோஸ்ல தான் என்னோட இது என்ன சொல்றது காவல் தெய்வம். கேர்டி ஜோர்ஜ் வந்துட்டு எனக்கு சோபோஸ்ல உட்கார வச்சலாம் நினைக்கிறேன். அப்ப நீங்க காவல் தெய்வம் காவல் பண்ணிட்டே இருங்க பெஞ்சில. அதாச்சும் அப்பதான் புத்தி வரும்னு நினைக்கிறேன்.